நீங்கள் யாவரோடு என்ன ஆயிரணும்? ஒப்புரவாயிரணும். உங்கள் இருதயம் ஒப்புரவாக வேண்டும். முதல்ல எது ஒப்புரவாகணும்? இருதயம். உங்களுடைய இருதயம்தான் ஒரு என்ன சொல்கிறது, நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு இடம். நான் இந்த வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் நான் என்ன பண்ண முடியும்னா ஏமாற்ற முடியும். நான் கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிற வஞ்சிக்கிற ஆவிகள் என்ன பண்ணும்? வரும். அது நம்மளை ஏமாத்திடும். என்ன ஏமாத்திரும்? நீ ஒரு ஆவிக்குரிய ஆளுதான்னு ஏமாத்திரும். நீ உனக்குள்ள இயேசு இருக்காருன்னு சொல்லி ஏமாத்திரும். நீ பரிசுத்தவானா மாறிட்டேன்னு சொல்லி ஏமாத்திரும். எப்படி ஏமாத்துது அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள சுபாவங்களில் எந்த மாற்றமும் வரலைன்னா நீங்கள் உடனடியாக உங்களுக்காக என்ன பண்ண வேணும்னா ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிற. மார்க் 7:21, எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள். பாருங்க, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படுறது. எப்படி புரியுங்களா? என்ன புறப்படுது? பொல்லாத சிந்தனைகள் புறப்படுதுன்னா பாருங்க, 23 வாசி பாருங்க. பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு, அப்போ மனுஷனை தீட்டுப்படுத்துகிற தீமையான ஆளாக மாத்துறது வெளியிலிருந்து வராது. நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் அவங்க நாளை கேட்டுட்டு இவங்க என்ன, கிடையவே கிடையாது. அது எங்க இருந்து தான் வரும்? உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு உங்களை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். உங்களை அந்த மாதிரியான ஆளா மாத்திரும். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றார், ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துற காரியம் வெளியில இருந்து என்ன பண்ணாது? வராது. உள்ள இருந்து தான் வெளியில வரும்ன்ற. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நல் யோசனை உன்னை என்ன பண்ணும்? காப்பாற்றும். நல்ல யோசனைகளே, நல்ல சிந்தனைகளே நம்மளை காப்பாற்றிருன்றார். வேற எதுவுமே நம்மளை காப்பாற்ற தேவையில்லை. என்னுடைய நல்ல சிந்தனைகளே என்னை காப்பாற்றிருன்றார். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் அந்த நிலைக்கு வந்து விட்டதா? இதுதான் இங்கே கேள்வியே. உங்களுடைய இருதயம் அந்த ஒப்புரவு அப்படின்ற நிலைக்கு வந்து விட்டதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். ஜெபிக்கிறோம், என்னை மன்னிங்கன்னு சொல்லுகிறோம். ஆனால் நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். அதனால தான் ஒப்புரவு அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ண வேண்டி இருக்குது? மன்னிக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் மன்னிக்காம என்ன வராது? உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மன்னிக்காம உங்களுக்கு என்ன கிடைக்காது? மன்னிப்பு கிடைக்காது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் மன்னிச்சதை யார்கிட்ட சொல்லணுன்றாரு? தேவன்கிட்ட சொல்லணுமா? ஜெபத்தில் அப்படிதான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிச்சது போல. நம்ம ஜெபம் கேட்கப்படாததுக்கான காரணத்தை பற்றி நான் பேசுகிறேன். உங்கள் ஜெபம் 100க்கு 100 கேட்கப்படும். கேட்கப்படாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணலை? சொல்லலை. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன், அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் யாராக இருந்து ஜெபிக்கிறேன், அது ரொம்ப முக்கியம். துன்மார்க்கனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானது,
துர்ச்சிந்தையோடு அதை செலுத்தினால் எவ்வளவு அருவருப்பானதுன்றார். என் நினைவுல ஒரு மோசமான ஒரு ஆளா இருந்து கொண்டு நான் ஜெபிப்பேன் என்றால் அந்த ஜெபத்தை தேவன் அருவருக்கிறார். வேதத்தை கேளாதபடி செபிக்கிறவனுடைய ஜெபம் அதுவும் அருவருப்புன்றார். துன்மார்க்கனுடைய ஜெபம், துர்ச்சந்தையோடு செய்கிற ஜெபம் எனக்கு அருவருப்புன்றார், எனக்கு பிடிக்கல என்றார். எனக்குள்ள இருக்கிற சிந்தையை நான் கவனிக்காம ஜெபிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது.